சென்னையில் அதிமுக மூத்த நிர்வாகிகளோடு கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயலை எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிறார், மதிய விருந்து அளிக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அதிமுக மூத்த நிர்வாகிகளோடு சென்னையில் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். ஒருபுறம் கமலாலயத்தில் பாஜகவின் மையக்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. மறுபுறம் அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக மூத்த நிர்வாகிகளோடு சென்னையில் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். மதியம் இந்த இருதரப்பும் சந்திப்பார்கள். அதற்கு பிறகு 2026 சட்டப்பேரவை தேர்தல் தொடர்பான முக்கிய ஆலோசனைகள் அதில் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பாஜகவிற்கு எத்தனை இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்படும், அதிமுகவிடம் 30 to 40 தொகுதிகளை கேட்டு பெறுவதற்கு பாஜக திட்டமிட்டிருக்கிறது என்ற தகவல்களை எல்லாம் நாம் பார்த்து வருகிறோம். இந்நிலையில் இதுகுறித்து பேசுவதற்காக செய்தியாளர் ஆனந்தன் இணைந்திருக்கிறார். ஆனந்தன், தற்போது எடப்பாடி பழனிசாமி யார் யாரிடம் எல்லாம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார், என்ன சூழல்? திலகவதி, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக உறுதி செய்யப்பட்டது. முதல் கட்டமாக தேர்தல் வரக்கூடிய இந்த நிலையில கூட்டணி குறித்து அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை முதல் கட்டமாக தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்காக இன்று தனியார் நட்சத்திர ஹோட்டல்ல இதற்கான திட்டமிடப்பட்டு அந்த பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கிறது. இதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாட்டினுடைய தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய பியூஷ் கோயல் தலைமையிலான ஒரு டீம் வருகை தந்திருக்காங்க. அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, முன்னுசாமி, தங்கமணி, அதே போல திண்டுக்கல் சீனிவாசன் ஆகியோர் இங்கிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லத்திலிருந்து புறப்பட்டு தனியார் ஹோட்டலுக்கு சென்று பேச்சுவார்த்தை ஈடுபடுறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் செல்ல இருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமியுடைய இல்லத்தில் மூத்த நிர்வாகிகள் இருக்கக்கூடியவர்கள் தற்போது கலந்து ஆலோசனை செய்து வருகிறார்கள். இதற்கு முன்பாக பாரதிய ஜனதா கூட்டணியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் கூட்டணி வைத்து போட்டியிட்டார்கள். அப்பொழுது கணிசமான தொகுதியில் ஒதுக்கீடு செய்து ஒரு 4 தொகுதியில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த நிலையில் தான் தற்போது மீண்டும் 2026 தேர்தல் களத்தில் அவர்கள் கேட்கக்கூடிய தொகுதி எத்தனை சீட்டு அவர்களுக்கு கொடுக்கலாம், மேலும் கூடுதலாக இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எந்தெந்த கட்சிகள் வர இருக்கிறது, யாரை நம்ம இந்த கூட்டணிக்கு அங்கம் பெற வைப்பது, எப்படி அந்த மற்ற கூட்டணி கட்சியுடைய எப்படி மற்ற கட்சிகளை இணைப்பது, யார் உள்ளே கொண்டு வருவது என்பது குறித்தெல்லாம் இரு கட்சியினுடைய தலைவர்களும் சேர்ந்து பேசுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் கூடுதலாக இந்த கூட்டணியை வலுப்படுத்துவதற்காக இரு தலைவர்களுமே மற்ற கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை அதே போல தொடர்பு கொண்டு பேசுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம், பாட்டாளி மக்கள் கட்சி, அதே போல மற்ற தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் இருக்கிறது. அவர்களிடம் எப்படி அணுகுவது, கூட்டணியில் எப்படி கொண்டுட்டு வருவது மற்றும் இதர கட்சிகளை எப்படி கூட்டணிக்குள் கொண்டு வருவது, இந்த 2026 நடைபெறக்கூடிய தேர்தலை எப்படி வெற்றி பெறுகிற வியூகம் வகுப்பது உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை கலந்து ஆலோசனை செய்ய இருப்பதாக நமக்கு தகவல் தெரிய வந்திருக்கிறது. திலகவதி, அடுத்தடுத்த கட்ட தகவல்களுக்காகவும் நாம் மீண்டும் பேசலாம் ஆனந்தன். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.